Valga Valamudan. Today we see about covalent bond in lesson number 13 chemical bonding. It is in page number 153. இன்னைக்கு சகப்பிணைப்பு சேர்மங்கள் பற்றி பார்க்குறோங்க. Atoms can combine with each other by sharing the unpaired electrons in their outermost shell. So ஒரு எலக்ட்ரான்ஸும் எப்படி கம்பைன் ஆகுதுங்க? They are shared their unpaired electrons in their outermost shell to form an atoms. Each of two combining atoms contributes one electron to the electron pair which is needed for the bond formation. So minimum எவ்வளோ electrons தேவைங்க bond formationக்கு? Two combining atoms இருக்கக்கூடிய each of one electrons வந்து என்ன வேணுங்க? வேணும். அப்போ தான் அது என்ன நடக்கும்? bond formation நடக்கும். சரிங்களா? Each of the two combining atom contributes one electron to the electron pair which is needed for the bond formation and has equal claim on the shared electron pairs. அதாவது என்ன பண்ணும்? they are shared equally. ஸோ இதோட பங்கீடு அப்படின்றது எப்படி இருக்குங்க? பிணைப்பு உருவாக்குறதுக்கு சமமான எலக்ட்ரான்களை பங்கீடு பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? According to this Lewis concept, when two atoms form a covalent bond between them. ஸோ லூயிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? ரெண்டு அணுக்களுக்கு இருக்கிற எலக்ட்ரான் மட்டும்தான் பங்கீடு பண்ணி அதை என்ன பண்ணிக்கோங்க? நிலையான மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும், எலக்ட்ரான் பிணைப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? According to the Lewis concept, when two atoms form a covalent bond between them, each of the atoms attain the stable electron configuration of nearest noble gases. So what are the noble gas present near the utmost of electron of atoms? That is it lost electron or it gained the electrons to attain the stable electron configuration. Since the covalent bond is formed because of sharing of electrons. ஸோ அப்போ இங்கே என்ன பாண்ட் ஃபார்மேஷன் இருக்குதுங்க? கோவலண்ட் பாண்ட், சகப்பிணைப்பை வந்து உருவாக்குது, which becomes common to both the atoms. ஸோ அந்த ரெண்டுக்குமே அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற என்னதாங்க? ரெண்டு ஆட்டம்க்குமே காமன் தான். ஸோ இட் இஸ் கால் அட்டாமிக் பாண்ட். அதனால இதை அணுப்பிணைப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் கோவலண்ட் பாண்ட். கோவலண்ட் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். let us consider two atoms A and B. ஸோ ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கோங்க? கன்சிடர் பண்ணிக்கிறோம். A and B அப்படின்னு ரெண்டு அணுக்களை வந்து எடுத்துக்கிறோம். let atom A has 1 valence electron and B has 7 valence electron. ஸோ ஆட்டம் ஏல வந்து ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஆட்டம் பியில் வந்து என்ன இருக்குங்க? 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இருக்குது. சரிங்களா? as these atom approaches near the each other. ஸோ அது என்ன பண்ணும்? எதை அப்ரோச் பண்ணுங்க? நியரஸ்டாக இருக்கிறது கூட அட்டைன் ஆகணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணும். சரிங்களா? ஈச் ஆட்டம் கான்ட்ரிபியூட்ஸ் 1 எலக்ட்ரான் and the resulting electron pair filled with outer shell of both the atoms. சரிங்களா? அப்போ அது என்னென்ன பண்ணும்? ரெண்டு ஆட்டம்ஸும் they combine to close each other. they give 1 electron to attain a stable electronic configuration. சரிங்களா? ஒரு அணுக்களும் ஒன்றோட ஒன்று நெருங்கும் போது ஒரு எலக்ட்ரானை பகிர்ந்துக்கிட்டு என்ன பண்ணும்? நிலைப்புத்தன்மையை உருவாக்கும். சரிங்களா? thus both the atoms require complete filled valence shell electronic configuration. அப்போ ரெண்டுமே என்னதுங்க? முழுமையான நிரப்பப்பட்ட செல் அமைப்பை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ which leads to stability. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க? ஸ்டெபிலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஏல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதே மாதிரி பியில் இருக்குது. ஸோ ஏவும் கொடுக்கும் பியும் கொடுக்கும். ரெண்டுக்கும் அந்த ரெண்டு என்ன ஆயிடுச்சு? இப்போ காமன். ஸோ ஏக்கும் அந்த ரெண்டு பொது, பிக்கும் அது பொதுவாக இருக்கும். இப்போ அது என்ன சொல்லுவோம் நம்ம? ஏ பாண்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவலண்ட் பாண்ட் வந்து ஃபார்மேஷன் நடக்கும். அதாவது சகப்பிணைப்பை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதோட இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். விளக்கம் பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ். ஹைட்ரஜன் மூலக்கூறு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். H2 அப்படின்னு இருக்கணும் இல்லையா? அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை 2 ஹைட்ரஜன் ஆட்டம். எங்கே தான் ஃபார்ம் ஆகுங்க? பிட்வீன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஈச் ஹேவிங் 1 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட பீரியாடிக் டேபிளில் இருக்குது. சரிங்களா? ஸோ இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s1. இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ஷேர்டு பேர் அண்ட் போத் ஆட்டம்ஸ் ரெக்வயர் ஸ்டேபிள் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கிறதுனால, பங்கீடு பண்ணிக்கிறதுனால என்னாச்சுங்க? இட் கெயின்ஸ் த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹீலியம்.
சரிங்களா. அப்போ ஸோ இட் கிவ்ஸ் சம் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் லைக் ஹீலியம். அப்போ ஹீலியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு மாதிரி இதோட அமைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ரெண்டு ஒன்று கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுங்க, அந்த ஷேர்டு பேர். சரிங்களா. பங்கிடப்படும் இரட்டை எலக்ட்ரான்கள் வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கும்போது இப்படி உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன் 2 விளக்கம் 2 ஃபார்மேஷன் ஆஃப் குளோரின் மாலிகூல். சரிங்களா. குளோரின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ குளோரின் மாலிகூல்ஸ் ஃபார்ம்டு பை 2 குளோரின் ஆட்டம்ஸ். ஒரு மாலிகூல்னால் எப்படி தான் ஃபார்ம் ஆகும், த காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைங்களா. ஸோ அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஈச் குளோரின் ஆட்டம் ஹேவ் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். ரெண்டுக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன இருக்குங்க, 7 வந்து இருக்குது. 2,8,7 அப்படி இருக்குது. தீஸ் 2 ஆட்டம்ஸ் அச்சீவ் a stable completely filled electronic configuration. ஸோ ரெண்டுக்குமே என்ன வேணுங்க, it have a completely filled electronic configuration, that is we call it as a octet by sharing a pair of electrons. ஸோ pair of electrons ஷேர் பண்ணும்போது என்ன கிடைக்குது, அங்கே ஆக்டெட் பேரிங் வந்து கிடைக்குது. அதாவது 8 எலக்ட்ரான் அமைப்பு வந்து உருவாக்கிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் ரெண்டுக்குமே ஒன்று கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கும், they are mutually sharing this 2. சரிங்களா. இந்த டயக்ராமில் போட்டிருக்க மாதிரியே அது என்ன பண்ணிக்கோங்க, மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க. பாருங்கள், அடுத்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூரின் எப்படி ஃபார்ம் ஆகுது, 2,7 இல்லைங்களா. ஸோ இதை கூட எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து போட முடியும். ஓகேங்களா. அப்போ 2,7 அப்படிங்கும்போது இங்கேயும் பத்தாது. ஸோ அனதர் ஃப்ளூரின்லேயும் ஒன்று பத்தாது. தே ஆர் ஷேர் தேர் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் எலக்ட்ரான். சரிங்களா. அப்போ பேர் பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் மாலிகூல். CH4 அப்படின்ற மீத்தேன் மாலிகூல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், கார்பன் இஸ் அ டெட்ரா வேலன்ஸ் காம்பவுண்ட். சரிங்களா. ஐ ஹாவ் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரானையும் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இங்கே யார் வராங்க, 4 ஹைட்ரஜன் ஆட்டம். சரி, எப்படின்னு பார்க்கலாம். மீத்தேன் மாலிகுல் இஸ் ஃபார்ம்டு பை காம்பினேஷன் ஆஃப் 1 கார்பன் அண்ட் 4 ஹைட்ரஜன் ஆட்டம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கார்பன் வந்து யார் கூட கம்பைன் ஆகணும், 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட கம்பைன் ஆகணும். எ கார்பன் ஆட்டம் ஹேஸ் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். கார்பனுக்கு என்ன இருக்குங்க, 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். எங்கே, அவுட்டர்மோஸ்ட் ஷெல் வெளிக்கூட்டில் இருக்கும். These 4 electrons are shared with the 4 atoms of hydrogen to achieve a stable electronic configuration. ஸோ அது ஷேர் பண்ணும்போது என்னங்க, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட் கிவ்ஸ் அ ஆக்டெட் ஷேரிங் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா. 8 எலக்ட்ரான் அமைப்பை வந்து உருவாக்கி ஒரு நிலைப்புத்தன்மையை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ இதில் பாருங்கள், 4 பத்தல் இல்லையா, 4 மூலையிலையும் 4 பத்தாம் இருக்கு இல்லையா. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று போய் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுங்க, CH4 அப்படின்ற மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். Illustration number 4, formation of oxygen molecule. Oxygen molecule is formed by 2 oxygen atoms. எங்கிருந்து ஃபார்ம் ஆகுதுங்க, 2 ஆக்சிஜன் ஆட்டம்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் ஹாவ் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குங்க, இங்கே 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். எங்கே, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில். These 2 oxygen achieve a stable electronic configuration by sharing 2 pairs of electrons. ஸோ 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஹென்ஸ் டபுள் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, 2 எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுனால டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீஸ் டபுள் பாண்ட்ஸ் ஆர் கோவலன்ட் பாண்ட்ஸ். அது எப்படி தான் இருக்கும், சகப்பிணைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 5, ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் மாலிகூல். நைட்ரஜன் மாலிகுல் இஸ் ஃபார்ம்டு பை 2 நைட்ரஜன் ஆட்டம். இதுவும் எங்கே தான் ஃபார்ம் ஆகுதுங்க, 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு தான் ஃபார்ம் ஆகுது. ஈச் நைட்ரஜன் ஆட்டம் ஹாவ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். அது எப்படி இருக்குங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தீஸ் 2 ஆட்டம்ஸ் அச்சீவ் அ ஸ்டேபிள் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அவங்க என்ன ஆகும், ரெண்டும் கம்பைன் ஆகும்போது கம்ப்ளீட்லி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று கம்பைன் ஆகிற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ ஆக்சிஜனில் 2 கம்பைன் ஆகிற மாதிரி பார்த்துருப்போம். இங்கே நைட்ரஜன் எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான் கம்பைன் ஆகுங்க, சூப்பர், 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்பைன் ஆகும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குங்க, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் த ட்ரிபிள் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு இன் பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். ஸோ ட்ரிபிள் பாண்ட் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுங்க, முப்பிணைப்பு அப்படின்றது 2 நைட்ரஜன் அணுக்களுக்கு இடையே உருவாகும். இதுவும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
சகப்பிணைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இது அதோட ஃபார்மேட். இப்போ பாருங்கள் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதாவது இதோட பண்புகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். As said earlier, the property of compound depends on the nature of bonding between their constituent atoms. சரிங்களா, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குங்க, அந்த அணுக்களுக்கு இருக்கிற பிணைப்போட தன்மையை பொறுத்து தான் சேர்மங்களோட பண்புகள் அப்படின்றது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த காம்பவுண்ட் கண்டெய்னிங் கோவலன்ட் பாண்ட் பொசஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் when compared to ionic bond. ஸோ அயானிக் பாண்ட் அயனி பிணைப்பை கம்பேர் பண்ணும்போது சகப்பிணைப்பில் வந்து முற்றிலுமே வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் வேறுபட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட், இயற்பியல் நிலைமை. டிபெண்டிங் ஆன் த ஃபோர்ஸ் ஆஃப் attraction between covalent molecule and the bond may be weaker or stronger. ஸோ அது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு சகப்பிணைப்பு இருக்கக்கூடிய மூலக்கூறுக்கு இடையினா கவர்ச்சி விசையை பொறுத்து அந்த பிணைப்பு வலிமையாக இருக்குமா இல்லை வலிமை குன்றியதாக இருக்குமான்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ thus covalent bond existed gaseous, liquids and solid form. ஸோ 3 நிலையிலையுமே வந்து இருக்கும், திரவம் திண்மம் வாயுலையும் 3லையுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் கேஸில் இருக்கும், வாட்டர் வந்து லிக்விடாக இருக்கும், டைமண்ட் வந்து எப்படி இருக்குங்க சாலிடாக இருக்கும். இது எல்லாமே எப்படி தான் இருக்குங்க, அந்த சகப்பிணைப்பு தான் உருவாகும், அதாவது கோவலன்ட் பாண்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. கோவலன்ட் காம்பவுண்ட் டு நாட் கண்டெயின் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ அதை எலக்ட்ரிக் சார்ஜை வந்து என்ன பண்ணாதுங்க, கண்டக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டால் தே ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா, குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மெல்டிங் பாயிண்ட், உருகுநிலை. எக்ஸப்ட் ஃபியூ கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ், டைமண்ட், சிலிக்கான், கார்பைடு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், அதாவது குறைஞ்ச மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அயானிக் பாண்டை கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சால்யூபிலிட்டி, கரையும் திறன். கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் ரெடிலி சால்யூபிள் இன் நான் போலார் சால்வன்ஸ் லைக் பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைட். ஸோ அயானிக் பாண்ட்ஸ் எல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆச்சுன்னா இது என்ன ஆகுங்க, அது வாட்டர் இஸ் அ போலார் சப்ஸ்டன்ஸ். இது வந்து நான் போலார் சால்வெண்ட் அதர் தென் வாட்டர், வாட்டர் இல்லாத எல்லாத்துக்கூடியும் என்ன ஆகுங்க, நீர் அல்லாத மற்ற அமிலங்களில் கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைடு, இது எல்லாமே. தே ஆர் இன்சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ் லைக் வாட்டர், நீரில் கரையாது. அடுத்து ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில்னஸ். சரிங்களா, கடினத்தன்மையும் நொறுங்கும் தன்மையும் சொல்கிறாங்க. கோவலன்ட் பாண்ட் ஆர் நெய்தர் ஹார்ட் நாட் பிரிட்டில். அது வந்து கடினமாகவும் இருக்காது, நொறுங்குற தன்மையும் இருக்கிறதா இருக்காது. அது எப்படி இருக்கும், தே ஆர் சாஃப்ட் அண்ட் வேக்ஸி, மென்மையான திண்மங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து அதோட ரியாக்ஷன்ஸ், வினைப்படும் திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் அண்டர்கோ மாலிகுலர் ரியாக்ஷன் இன் சொல்யூஷன் அண்ட் தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்லோ. சரிங்களா, ஸோ அது வந்து எப்படி இருக்குங்க, ரியாக்ஷனில் கேரி பண்ணும், பட் ஸ்லோவாக கேரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது சகப்பிணைப்பு சேர்மங்கள் வந்து வினையில் ஈடுபடும், ஆனால் அதோட வினையோட வேகம் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஜன் ரூல். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லும் போது ஃபஜன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன ரூல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆஸ் வி நோ த மெட்டல் கம்பைன் வித் நான் மெட்டல் த்ரூ அயானிக் பாண்ட். உலோகங்களும் அலோகங்களும் வந்து எங்கே அயனி பிணைப்புகள் மூலியமாக இணையுன்னு சொல்கிறாங்க. த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ட் ஆர் கால்ட் அயானிக் பாண்ட். அப்படி இணையிறத வந்து நம்ம அயனி சேர்மம்னு சொல்கிறோம் இல்லையா. த காம்பவுண்ட் இஸ் செட் டு பி அயானிக் வென் த சார்ஜ் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட். ஸோ அது வந்து அயானிக் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும், வி கேன் ஏபிள் டு செப்பரேட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாண்ட்ஸ். சரிங்களா, அதாவது நேர்மின் சுமை எதிர்மின் சுமையை நம்ம வந்து என்ன பண்ண முற்றிடுமா பிரிக்க முடியும். சரிங்களா, த காம்பவுண்ட் ஸோ ஃபார் இஸ் கால்ட் அயானிக் காம்பவுண்ட் சொல்கிறோம் இல்லையா. பட் இன் 1923 வந்து யார் பண்ணுறாங்க, ஃபஜன். சரிங்களா, கசிமிர் ஃபஜன். சரிங்களா, ஃபவுண்ட் த்ரூ ஹிஸ் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்டடி. சரிங்களா, எக்ஸ் கதிர்களோட படிக நிறைமானியா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னா, தட் சம் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஷோ கோவலன்ட் கேரக்டர். சில அயனி சேர்மங்களும் என்ன பண்ணுங்க, சகப்பிணைப்பு தன்மை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் த ஃபார்முலேட்டிங் த செட் ரூல் டு ப்ரிடிக்ட் வெதர் த கெமிக்கல் பாண்ட் ஆர் அயானிக் ஆர் கோவலன்ட். ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்குங்க, சில விதிமுறைகள் வந்து உருவாக்குறாரு. அது வந்து அயனியாக இருக்குமா சகப்பிணைப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்காக. Fusion rules are formulated by consider a charge of cations and the relative
சைஸ் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் அனயான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அயனிகள், நேர்மின் அயனிகள் அப்படின்றது நேர்மின் சுமையும், எதிர்மின் அயனிகள் வந்து எதிர்மின் சுமையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உருவளவை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வென் த சைஸ் ஆஃப் கேட்டயான் இஸ் ஸ்மால் அண்ட் தட் ஆனியான் இஸ் லார்ஜ். நேர்மின் அயனியோட உருவளவு சின்னதாக இருந்துச்சுன்னா எதிர்மின் அயனியோட உருவளவு எப்படி இருக்குங்க, பெருசாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தே ஷுட் பி இன் அ மோர் கோவலன்ட் கேரக்டர், அதில் சகப்பிணைப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் கேட்டயான் கிரேட்டர் வில் பி அ கோவலன்ட் கேரக்டர். அதாவது நேர்மின் அயனியோட மின்சுமை அதிகரிக்க சகப்பிணைப்பு தன்மை அப்படின்றதும் என்ன ஆகிட்டே போகுங்க, கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், சோடியம் குளோரைடை எடுத்துகிட்டு லோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து லோ வந்து +1. The fairly large cations and relatively small anions making the charge to separate completely. ஸோ அது என்ன ஆகும், பெரிய உருவளவு இருக்கக்கூடிய நேர்மின் சுமையும் சின்ன உருவளவு இருக்கக்கூடிய எதிர்மின் சுமையும் இருக்கிறதுனால ஈஸியாக அது என்ன ஆயிருங்க, செப்பரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அயானிக். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறீங்க, அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இன் அலுமினியம் டெட்ரைடு. சரிங்களா. இப்போ வந்து அலுமினியம் டெட்ரைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ட்ரை அயோடைடு அப்படின்னு சொல்லலாம். ஹையர் பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ் நேர்மின் சுமை வந்து +3 இருக்கும். லார்ஜர் த ஆனியான் அது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுங்க, அதோட உருவளவு வந்து எப்படி இருக்குங்க, பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருக்கும்போது சின்னதாக இருக்கும். ஓகேங்களா. அண்டர் நோ கம்ப்ளீட் சார்ஜ் செப்பரேஷன், அங்கே வந்து என்ன ஆக முடியாதுங்க, சார்ஜ் வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கோவலன்ட். ஸோ ஒரு சார்ஜை வந்து செப்பரேட் பண்ண முடிஞ்சதுன்னா அது அயானிக், பண்ண முடியலன்னா அது என்ன சொல்கிறோம், நம்ம கோவலன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபாலோயிங் பிக்சர் டிபிக்ட் த ரிலேட்டிவ் சார்ஜ் செப்பரேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். ஸோ கீழே இருக்க பிக்சர் என்ன பண்ணுங்க, அயானிக் காம்பவுண்ட்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் அப்படின்றது எப்படி இருக்குங்க, இங்கே அயானிக் இங்கே கோவேலண்ட் அப்படின்னா அயானிக் வந்து எப்படிங்க லோவாக இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜு, இதே கோவலண்ட்டில் வந்து ஹையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேர்மின் அயனியோட உருவளவு பெருசாக இருக்கும். ஸோ லார்ஜர் சர்ஃபேஸாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குங்க, ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார், பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே எப்படி இருக்கும், அயானிக்கில் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் கோவலண்ட்டில் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா, இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவலன்ட் பாண்ட், அதாவது சகப்பிணைப்பு முடியுது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், கோஆர்டினேட் கோவலன்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஈதல் சகப்பிணைப்பு பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.